Thank you, sir. Frivolous global service is his ultimate goal. Selflessness in large amounts thrown his soul. His heart glistens at innovations. Tamil numeral clerk reverses his encouragement and appreciations. He learns all help and extends support to entrepreneurs. He works round the clock to great job providers. He takes efforts to provide career guidance. He offers assistance to sales of products online. It is an honor offered to me to call upon such an eminent techno-wizard, Mr. B. Srinivas, Director, Triple P Infotech, Chennai. Friends, please put your hands together to welcome our chief guest. தென்றல் வீசும் தென்திசை பொழில் செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே முத்தமிழ் கடவுளான முருகனை வணங்கி முத்தமிழையும் வணங்கி எட்டு திக்கிலும் இருந்து வந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர்கள் மாணவர்களையும் வாழ்த்தி இந்த 20வது ஆண்டு விழாவில் ஒரு சிறப்புரையும் ஒரு சிற்றுரையும் உங்களிடையே ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்த இந்த குழுமத்துக்கு நன்றி கூறி, வறியவருக்கு இல்லை கல்வியின் வாடை, வரவிடவில்லை மத குருமார்களின் மேடை, நொறுக்கப்பட்டது நாட்பட்ட பீடை, இனி நாடெங்கும் பரவட்டும் கல்வி எனும் நீரோடை பாடினான் புரட்சி கவிஞன் பாரதிதாசன். அந்த கனவை நினைவாக்கிக் கொள்வதுதான் இந்த கல்வி குடும்பம். நன்றாக படித்தால் அறிவும் வராது, அறிவும் வளராது. நல்லா கேட்டுங்க. நன்றாக படித்தால் அறிவும் வளராது, அறிவும் வராது. அறியாமை நீங்கும், அறியாமை நீங்கும். அறிவு வளருவதற்கும் அறியாமை நீங்குவதற்கும் உள்ள மாறுபாடு என்பது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்வில், நம் பயணத்தில் எந்த நிலையில் பொருள் புரிந்து செய்கிறோமா, நாம் செய்கின்ற ஒரு செயலும் பொருள் புரிந்து செய்கிறோமா என்றால் அது இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எஜுகேஷன் என்ற சொல், EDU எடு என்ற சொல்ல வெப்ஸ்டர் டிக்ஷனரி இல்ல ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில எடுத்து பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் என்ற சொல்லுல EDU எடு. அந்த லாட்டின் டிக்ஷனரியை எடுத்து பார்த்தீங்கன்னா எடு, லாட்டின் டிக்ஷனரியில EDU எடு என்ற சொல்லுக்கு டு டேக் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அப்படின்னா என்ன? எடு என்ற தமிழ் சொல்லுதான் லாட்டினுக்கு சென்று இன்று ஆங்கிலத்தில் வந்திருக்கு. தொட்டடை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றடை தூரும் அறிவு என்றான் வள்ளுவன். உங்கள் மனதில் இருக்கும், உங்கள் உடலில் மட்டுமல்ல உள்ளத்தில் ஆழ்ந்திருக்கிற எல்லா சிந்தனைகளையும் வெளியே கொண்டு வருவதுதான் எடு என்ற எஜுகேஷன் என்ற கல்வியின் கொள்கை. புற அழுக்கை தூசி அல்லது மாசு என்போம், புற அழுக்கை தூசி என்போம் அல்லது மாசு என்போம். அகத்தில் உள்ள அழுக்கை ஆசு என்பார்கள், அகத்தில் உள்ள அழுக்கை ஆசு என்பார்கள். அந்த அகத்தின் அழுக்கை ஆசை நீக்குவதுதான் ஆசு அறிதல், அதுவே ஆசிரியர். ஒரு ஆசிரியரின் கடமை நம் மனதில் இருக்கும் அந்த அழுக்கை நீக்குவது. அதைதான் கல்வி என்பது அறிவு வளர்வதற்காக அல்ல, அறியாமையை நீக்குவதற்காக என்பதுதான் தமிழன் வகுத்த நியதி. தொழில்நுட்ப புரட்சி இந்தியாவில் வந்த காலம் ஆகஸ்ட் 15 அப்படின்னா என்ன தெரியும்? இந்தியாவுக்கு விடுதலை பெற்ற நாள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆகஸ்ட் 15 1995 ஆண்டு இந்தியாவுக்கு இன்டர்நெட் வந்த நாள்.
அதுவே இந்தியாவுக்கு இன்டர்நெட்டின் பிறந்த நாள். PPPindia.com என்ற எனது இணையதளம் இந்தியாவின் முதல் .com. ஆகஸ்ட் 15, 1995 இந்தியாவுக்கு இன்டர்நெட் வந்தபோது யாருமே இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கல. அகில இந்திய அளவுல 3வது இன்டர்நெட் அக்கவுண்ட் என்னுடைய இன்டர்நெட் அக்கவுண்ட். இதை ஏன் சொல்றேன்னா 95 இருந்து 97ஆம் ஆண்டு வரைக்கும் மக்களிடையே இன்டர்நெட் என்னன்னு தெரியாது. ஒரு இருண்ட காலமாகவே அந்த இன்டர்நெட் வெளிவராமல் இருந்தது. SLC +2 ரிசல்ட்டை கௌரி சங்கர் IAS எஜுகேஷன் செக்ரட்டரியை சந்தித்து இணையதளத்தில் போடுங்கள், மக்களுக்கு இன்டர்நெட் என்றால் என்ன என்று தெரிய வரும் என்று அந்த கருவை உருவாக்கி தமிழக அரசுக்கு இலவசமாக அந்த மென்பொருளையும் கொடுத்தது எங்கள் நிறுவனம். இந்தியாவின் முகவரி மாணவர்களாகிய நீங்கள் அமெரிக்கா சென்றோ இல்லை சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்றோ ஒரு வேலையாளாக, ஒரு தொழிலாளியாக வேலை பார்ப்பது இந்தியாவின் முகவரி அல்ல. இந்தியாவின் முகவரி எது என்றால், தொழுதுண்டு வாழ்வதை விட உழுதுண்டு வாழ்வதே சிறப்பு என்று சொன்ன ஔவையார், பொருள், கருவி, வினை, இடம், காலம் இவை ஐந்தும் இருளீங்கை எண்ணி செயல் என்று சொல்லிய வள்ளுவன், தொழில் முனைதல், தி entrepreneurship is the address of an Indian. 70% மைக்ரோசாப்ட்ல இந்தியர்கள் வேலை பார்க்கிறார்கள். 40% இன்டெல்ல வேலை பார்க்கிறவர்கள் இந்தியர்கள். ஆனால் மைக்ரோசாப்ட் இந்தியர்களுக்கு சொந்தமானது அல்ல. இன்டெல் நிறுவனம் இந்தியர்களுக்கு சொந்தமானது அல்ல. We are creating Bill Gates, but none of us are aiming to become a Bill Gates. That is the situation in today's India. But what our company has done, today you can see lot of software companies. இந்தியாவில் பல மென்பொருள் நிறுவனங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கேம்பஸ் இன்டர்வியூ என்று உங்களை வெளிநாட்டுக்கு அழைத்துக்கிட்டு செல்கிறார்கள். ஆனால் நீங்கள் அமெரிக்காவை வளமாக்கிறீர்கள், இந்தியாவை மறந்து விடுகிறீர்கள். We have created 12 software products. இன்னைக்கு ஒரு கணினியை இயக்கினீர்கள் என்றால் எவ்வளவோ சாஃப்ட்வேரை பார்க்கறீங்க. போட்டோஷாப், கோரல்ரா, பேஜ் மேக்கர், எவ்வளவோ மென்பொருளை பார்க்கறீங்க. மேட் இன் இந்தியா சாஃப்ட்வேர் என்று ஒரு சாஃப்ட்வேரை சொல்ல முடியுமா? ஒரு மென்பொருளை சொல்ல முடியுமா? அப்படி என்றால் தேடி பார்த்தால் கூட கிடைக்காது. There are no software which is written by Indians and owned by Indians. But our company PPPindia.com has created 12 software products, and today we have crossed more than 1 lakh customers across the globe, and CNN has rated the NASA, University of Alabama, University of Pittsburgh, Alabama Police, they are using our products. But I have not crossed India, I have not left my parents, I have not left my family, I have not left my mother India, but I made the dollar to arrive at my doorstep. That is the power of internet. இன்னைக்கு இன்டர்நெட் என்ற ஒரு கருவி வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் நம்மில் இன்டர்நெட்டை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கே தெரியும். நண்பர்களுக்கு இமெயில் அனுப்புறதோ இல்ல அவரை ஸ்கைப்ல சேட் பண்றதோ இந்த அளவுல தான் நம்ம இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறோம். இன்டர்நெட் மூலமாக ஒரு பொருளாதாரத்தையும் சந்திக்கலாம், ஒரு அகில உலக பொருளாதாரத்தையே ஆளலாம் என்ற ஒரு கருவை இன்றைய மாணவர்கள் செய்யலாம் என்பதை உருவாக்குவதற்கு, அந்த கருவை உங்களிடையே உருவாக்கலாம் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. தொழில் முனைதல் என்றால் எல்லாரும் செய்யற தொழில் முனைவோரே நம்மளே செய்யறது என்பது தொழில் முனைதல் அல்ல. entrepreneurship is a feminine word. There is a conception. என்ன புது யுக்திகள் உருவாக்க முடியும், உங்களால் என்ன புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வர முடியும். இனோவேஷன் புதுசு மட்டுமல்ல, ரீடிஸ்கவரி இஸ் ஆல்சோ இன் இனோவேஷன். புதுதாக ஒன்று கண்டுபிடிப்பது என்பது பழையதை உருவாக்கி புதிய ஒரு கருவிகள் கொண்டு வருவது கூட ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான். எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நீங்க பல கடிகாரங்களை பார்த்திருக்கலாம், பல
சுவர் கடிகாரங்களை பார்த்திருக்கலாம், கை கடிகாரங்களை பார்த்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு இந்தியன் பிராண்ட் சொல்லணும்னா டைட்டன், அஜந்தா, சோனா இந்த மாதிரி பல கடிகாரங்களை பார்த்திருக்கலாம். வெளிநாட்டுல போனீங்கன்னா சுவிட்சர்லாந்து இஸ் கால்ட் அஸ் கிளாக் கண்ட்ரி. ரோலெக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிராண்ட் வேர் யூ ஹேவ் தி இன்டர்நேஷனல் பிராண்ட் அஸ் ரோலெக்ஸ் which comes from Switzerland. இப்படி நான் ஒரு கடிகார நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு கோடி செலவு பண்ணலாம்? எனக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியுமா? இப்படி எல்லாம் ஆரம்பிச்சுதான் ஒரு தொழில் முனைவர் ஆகணுமா? இல்லை, தேவையில்லை. உங்களுக்கு ஒரு கருவை, அந்த கருவை ஒரு உருவாக்கினால் உங்களால் கூட இதில் வெல்லலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் சென்ற ஆண்டு அஜந்தா சிந்திக்காததை, டைட்டன் சிந்திக்காததை, ஏன் ரோலெக்ஸ் கடிகாரம் சிந்திக்காததை என்னுள் தோன்றிய ஒரு சிறு பொறி, ஒரு கடிகாரத்தில் கூட என்னால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், மக்களிடையே சில விஷயங்களை எடுத்து செல்ல முடியும் என்று ஒரு புதிய கடிகாரத்தை உருவாக்கி இன்றைக்கு 10,000 கடிகாரங்களை விற்று 5,000 கடிகாரங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறேன். அப்படி என்ன அந்த கடிகாரத்தில் ஒரு புதுமை என்றால் நீங்களே பாருங்கள். தெரியுதா? இந்த கடிகாரத்தை உருவாக்குவதற்கு எனக்கு எந்த தொழிற்சாலையும் கிடையாது. கடிகார தொழிற்சாலை எனக்கு கிடையாது. இதை குஜராத்திலிருந்து வர வைக்கிறேன். ஆனா இந்த டயலை மட்டும் நாங்களாக உருவாக்கி அதை ஒரு ஜேபிஜி ஃபைலாக குஜராத்தில் இருக்கிற அந்த ஒரு கடிகார நிறுவனத்துக்கு அனுப்பி வைத்தால் அவர்கள் அனுப்பி வைப்பதை மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஏன் கிளாக் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்துக்கே இந்த கடிகாரம் ஏற்றுமதி ஆகிக்கொண்டு இருக்கிறது. இந்தியா முழுவதும் இல்ல, உலகம் முழுவதும் 12 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய இந்த கடிகாரம் 12 கோடி கடிகாரங்களுக்கு நான் 4 லட்சம் கடிகாரத்தை வித்தாலே நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தமிழர்கள் தமிழ் எண்கள் ஒன்று உண்டு என்பதை அறிவதற்காக இதைவிட ஒரு பெரிய சாதனை வேற எதுவும் இருக்க முடியாது. இதை மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லாரும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நிறைய சாப்ட்வேரை டவுன்லோட் பண்றாங்க, நிறைய மென்பொருளை பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஒரு கூகுள் ஆண்ட்ராய்டு ஆப் விட்ஜெட் தமிழ் எண்களான கடிகாரத்தை கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு தமிழ் நியூமரல் கிளாக் என்று அடிச்சு பாருங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல உங்கள் மொழியில், உங்கள் தாய்மொழியில் ஒரு தமிழ் எண்களான கடிகாரம் ஒன்று இருக்கு. உங்களுடைய அலைபேசியில வச்சுக் கொள்ளலாம் இலவசமாக. இந்த ஆண்டு தமிழக அரசினுடைய சிறந்த மென்பொருளுக்கு இந்த மென்பொருள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இதை செய்ய தூண்டியது எது என்றால் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வாரியார் சுவாமிகளுடைய திருப்புகழ் அமிர்தம் என்ற ஒரு பழைய நூலை படித்தேன். அந்த நூலுடைய பக்கங்களில் 1, 2, 3 என்று இப்பொழுது நம்ம பயன்படுத்துகிறோமே அந்த எண்கள் இல்ல. தமிழ் எண்களை பக்க எண்களாக வாரியார் சுவாமிகள் பயன்படுத்திக் கொண்டிருந்தால், அப்போ பக்க எண்களை தமிழ் எண்களால் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் பயன்படுத்திக் கொண்டிருப்பது என்ன எண்கள்? தமிழ் வழியில் கணிதம் என்று சொல்கிறோமே, உண்மையிலேயே தமிழுக்கு எண்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் தமிழுக்கு எண்கள் இருக்கிறது. நாம் இன்று பயன்படுத்திக் கொண்டிருப்பது இந்தோ அரபிக் மொழியை சேர்ந்த எண்கள். ஏன் நம் நாட்டில் இருக்கும், நம் மொழியில் இருக்கிற எண்களை அதை பயன்படுத்தாமல் வேற்று மொழியில் இருக்கிற 1, 2, 3 பயன்படுத்தலாம்? ஏன் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? இதை வெளியே கொண்டு வருவோம் என்று 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் எண்களான ஒரு நாட்காட்டியை உருவாக்கினேன். அமாவாசை, பௌர்ணமி என்ற சொல் இருக்காது, மறைமதி, நிறைமதி என்ற சொல் இருக்கும். தை மாதத்துக்கான வானியல் பெயர் என்ன? சுரவம், அந்த பெயர் இருக்கும். இது வெறும் நாட்காட்டி என்று நினைக்காதீர்கள். லயலா மேரிமோட் யூனிவர்சிட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் ஜெஃப்ரி மோரிசன் சொல்கிறார், இந்நாட்காட்டியை வாங்கி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் இன் லயலா மேரிமோட் யூனிவர்சிட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் இஸ் ட்ரீட்டிங் திஸ் கேலண்டர் as a syllabus. ஒரு தமிழ் ஆசிரியரும் தொழில் முனைவோர் ஆகலாம் என்பதை இதுதான் ஒரு சான்று. இந்தியாவின் முகவரி நம் மொழி, கலாச்சாரம்,
மட்டுமல்ல, அந்த தொழில் முனைவதை இந்தியா உலகத்துக்கு எடுத்து சொன்னது இந்தியா மட்டும் இல்ல. கப்பலோட்டிய தமிழர் என்று வெறும் விடுதலை போராட்ட வீரராக பார்க்காதீர்கள். 21 வயதில் 2 கப்பல்களை வாங்கி வெளிநாட்டவர்களுக்கு எதிராக 2 கப்பல்களை விட்டாரே, அவன் தான் தொழில் முனைவோர். இன்னைக்கு 21 வயசுல நம்மளால ஒரு 2 வீலர் வாங்க முடியல. ஆனால் பொதுமக்களிடம் இருந்து பணத்தை திரட்டி 2 கப்பல்களை பன்னாட்டு கம்பெனிக்கு எதிராக 2 கப்பலை விட்டான் என்றால், he is the real entrepreneur. The spirit of entrepreneur is present ourselves. But we have not invoked. அதை தான் எஜுகேஷன் செய்ய வேண்டும். எடு என்ற சொல் தமிழ்ல ஒரு சொல்லுமே என்ன செய்யும் என்பதனுடைய ஆழம் இருக்கு. தவறான சொல் மட்டும் இல்ல, எந்த சொற்களையும் நீங்கள் பதம் பிரித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த சொல்லுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க, டாஸ்மாக் என்ற ஒரு கடை இளைஞர்களை சமுதாயத்தை சீர்குலைத்து என்று. ஆனால் சாராயத்தை தமிழில் மது என்பார்கள். மகிழ்ச்சியில் தொடங்கி துன்பத்தில் முடிவதால் அது மது. அந்த சொல்லிலேயே வைத்திருக்கிறார்கள் அதனுடைய தீங்கு எந்த அளவுக்கு என்பது என்று. இந்த மாதிரியான ஒரு தமிழ் சொல் ஒரு மொழி அல்ல, ஒரு வாழ்வியல் நெறி. ஆங்கிலேயர் சொல்கிறான் A for apple, B for biscuit, C for chocolate என்று. ஆனால் தமிழன் வகுத்திருக்கிறான் வெறும் எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கும் போதே வாழ்வியல் நெறியை சொல்லிக் கொடுக்கிறாள் அவ்வை. அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விலைகள் என்பது வாழ்வியல் நெறியையும் மொழியை சொல்லிக் கொடுக்கும் போதே என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படி இந்த மொழியின் சிறப்பு நம் நாட்டில் இருப்பதை விட வெளிநாட்டில் அதிகமாக இருப்பதை சென்ற மாதம் இலங்கை பயணம் செல்லும் போது, இலங்கை பயணம் எதற்காக சென்றேன் என்றால், கருவறையிலிருந்து கல்லறை வரை, பிறப்பில் இருந்து இறப்பு வரை, தொடக்கம் முதல் அடக்கம் வரை நம் வாழ்வில் 16 சடங்குகள் உள்ளன. நம் வாழ்வில் 16 சடங்குகள் உள்ளன. இன்றைக்கு எந்த சடங்கும் இறை வழிபாடும் நம் மொழியில் இல்லை. கோயிலுக்கு போனா நம்ம மொழியில் இருக்கா? இல்ல. கல்வியில மட்டும் இல்ல, கல்வியிலையும் நம்ம மொழி தொய்ந்து கொண்டு போகிறது. இறையாண்மையிலும் இல்லை. அப்ப நம்ம என்டர்பிரினர்ஷிப்பை பத்தியோ மற்றதை பேசிய என்ன பிரயோஜனம்? நம் மொழியே நம்மிடம் இல்லை. இதை இலங்கையில் நான் சென்றபோது ஒரு பட்டய படிப்பு, ஒரு தனியார் பல்கலைக்கழகம் சேர்ந்து இந்த 16 சடங்கையும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் முறைப்படி உங்கள் 16 சடங்குகளையும் இல்வாழ்க்கை சடங்குகளை தேவார திருவாசக முறைப்படி ஒரு டிப்ளமா கோர்ஸ் 300 தமிழ் அர்ச்சகர்களை உருவாக்கி இன்று வெளிநாட்டில் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் அர்ச்சகர்கள். இதை உருவாக்கிய பெருமை இந்த பல்கலைக்கழகம் இன்று இலங்கையிலும் தொடங்க இருக்கிறது. இப்படி ஒரு தொழில், அதுவும் ஒரு தொழில். அப்ப இந்த மொழி என்பது பேசுவதற்காக என்று நினைக்காதீங்க, அதையும் தாண்டிய விஷயம் இருக்கு. சூர்யா ஜோதியா திருமணத்தை எங்கள் அர்ச்சகர் குழுதான் தமிழ் வழியில் நடத்தி வைத்தார்கள். நான் சொன்னேன் இல்லையா, கருவறையிலிருந்து கல்லறை வரை 16 சடங்குகள் இருக்கு என்று. இன்னும் சொல்லப்பட இன்றைக்கு திருமணம் என்ற சொல்ல என்ன என்ற அர்த்தம் தெரியாமலேயே, என்ன என்ற பொருள் தெரியாமலேயே நம் சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறோம். புரியாத மொழியில் சடங்குகள் செய்யும் போது அந்த மனமுறிவு என்பது இயல்பாக வந்துடுகிறது. இன்றைய சமுதாயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த மனமுறிவு. டைவர்ஸ் என்பது 2வது நாள்ல டைவர்ஸ் ஆன கேஸ்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் ஏற்படுது? அந்த திருமணம் என்ற சொல் நமக்கு தெரியல. பத்திரிகையில போடுறான் விவாக பத்திரிகை. விவாகம் என்றால் பெண்ணை கடத்துதல் என்று பொருள் சமஸ்கிருதத்தில். திருமணம் என்பது தமிழர் வளர்த்த ஒரு நெறி என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 பொருத்தம் பார்த்து 9 கோள்களை வழிபட்டு 8 திக்கிலும் இருந்து மக்களை அழைத்து 7 இசை அமைத்து அறுசுவை உணவு புகுட்டி 5 பூதங்களின் சாட்சியாக அறம் பொருள் இன்பம் வீடு என 4 ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனம் 1 மனம் ஆவதுதான் திருமணம். வாழ்வியல் நெறியை மொழியில் பொதித்து வைத்திருக்கிறான் தமிழன். வெறும் வாழ்வியல் நெறி மட்டுமல்ல, இன்னைக்கு அறிவியல்ல எவ்வளவோ நாடுகள் வளர்ந்திருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் NASA spent as billions of dollars. NASA has spent billions of dollars and they found out the entire soil of Mars is red in color and named the planet as red planet.
ரெட் பிளானட் என்று மார்ஸ் எக்ஸ்பெடிஷனுடைய ஃபைண்டிங் எவ்வளவு $1 பில்லியன் செலவு பண்ணி என்னன்னு முடிவு பண்ணியிருக்கிறான். மார்ஸ் வந்து சிகப்பா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறான். இதனாய தமிழன் மார்ஸ் என்பது செவ்வாய், செவ்வாய் என்றால் சிகப்பு என்று பெயரிலேயே அந்த தத்துவத்தை வைத்து விட்டு செல்கிறான். ஜூபிட்டர் இஸ் த பிகெஸ்ட் பிளானட். கெலீலியோ சொன்னான்னு நம்ம பாடத்திட்டத்தில் படிச்சிட்டு இருக்கிறோம். ஜூபிட்டர் என்ன? வியாழன். வியாழன் என்றால் என்ன? வியந்து, வியப்பு, வியாபாரம், வியாபித்த, பெரிய என்ற ஒரு சொல்லுதான் வியாழன். வியாழன் என்ற சொல்லிலேயே அந்த கோள் தான் பெரிய கோள் என்கிற அறிவியல் தத்துவம் உள்ள இருக்கு. அப்ப இது வெறும் மொழியா? மொழியை தாண்டிய வாழ்வியல் நெறி. தமிழன் கல்லாத அறிவியல் கிடையாது. சர்வைவிங் டேம் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் கல்லணை. இன்னைக்கும் சர்வைவிங் ஓல்டஸ்ட் டேம் இஸ் கல்லணை. இவ்வளவு பெருமையை வச்சிருக்கிறோம். இதுல ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு மரபுக்காக சொல்றோம், அவையோருக்கு வணக்கம். அவையோருக்கு வணக்கம்ன்றது பொதுவா மரபுக்காக சொல்றோம். ஆனா அந்த அவை என்ற சொல் ஆ என்றால் தமிழ் எண்கள்ல 8 என்று பொருள். ஆ என்றால் தமிழ் எண்கள்ல 8 என்று பொருள். அவை என்றால் 8 திக்கிலும் இருந்து வந்திருப்பவர்களுக்கு வணக்கம், அதுதான் அவை. அப்போ இத ஒரு மொழியா படிக்காதீங்க. இது வந்து மொழியை தாண்டிய விஷயங்கள் இதுல இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த கடிகாரத்துல அது மட்டும் இல்ல, என்னுடைய கை கடிகாரமும் தமிழில் ஆனது. என்னுடைய கை கடிகாரமும் தமிழில் ஆனது. இந்த தமிழ் உணர்வை ஊட்டியது வேற யாரும் இல்ல, கிருபானந்த வாரியாருடைய நூல்கள் தான் என்னை தமிழ் உணர்வுக்கு அதிகமாக இழுத்து சென்றது. ஏன் வாரியார் நூல்களை படிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய திருமண நாள். எனது துணைவியார் வாரியாரின் பேத்தி முறை, திருமுருக கிருபானந்த வாரியாரின் பேத்தி ஆவாள். அவள்கிட்ட இருந்த வாரியாருடைய நூல்களை படிச்சுதான் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். வாரியார் தான் சொன்னார், நான் சொன்னேன், படித்தால் அறிவு வராது, அறியாமை நீங்கும் என்ற செய்தியை இளைஞர்களுக்கு அன்றே ஊட்டிவிட்டு சென்றார் வாரியார். வாரியார் மாதிரி ஒரு தொழில் முனைவோருக்கான வழிகாட்டியை நீங்கள் பார்க்க முடியாது. தன்னலம் பாராது மக்களிடையே பல செய்திகளை உலகமெங்கும் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, சா என்று பக்கத்தோட எண்கள் போட்டார். இந்த கடிகாரத்திலேயே இந்த நாட்காட்டிலேயே சான் இருக்கு. சானா 4. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இது சா என்றால் 4 தானே, இது என்ன இதுல பெரிய விஷயம் இருக்கு, இது ஒரு குறி தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் சொன்னேன் அல்லவா, தமிழ் என்பது மொழி அல்ல, அறிவியல், விஞ்ஞானம், பூகோளம், எல்லா தத்துவங்களும் அந்த ஒரு குறியில், அந்த ஒரே ஒரு சா என்ற ஒரு எடுத்துக்காட்டை வச்சு சொல்கிறேன். சா என்றால் 4, சதுரம் 4 முனை, சமதூரம் அதனால் அது சதுரம். சா என்ற ஒரு குறியில 4 என்ற ஒரு எண்களை வைத்தான். கணிதம் படித்து விட்டீர்கள். சமதூரம் என்ற தத்துவத்தை சொன்னான், தத்துவத்தை படித்து விட்டீர்கள். சமதூரம் என்பது இன்றைக்கு நீங்க படிக்கணும்னா, இங்கிலீஷ்ல படிக்கணும்னா எப்படி படிப்பீங்க? வாட் இஸ் a square? A square which has got 4 sides and all the sides are equal. And what is a rectangle? There are 4 sides, any 2 sides are equal. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சா சதுரம் சமதூரம், அதனால அது சதுரம். எவ்வளவு சிம்பிளா வச்சிருக்கிறான். இந்த மொழியை விட்டு விட்டு வேற்று மொழியில் தேடி 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 தொலைத்து கொண்டு இருக்கிறோம். இதை நான் சொல்லல, இன்றைக்கு வெற்றி பெற்று இளைய கலாமாக திகழும் சந்திராயன் அண்ணாதுரை, கோயம்புத்தூர் கொங்கு நாட்டை சேர்ந்தவர். அவர் சந்திராயன் நிலாவை தொட்டார். கேட்டாங்க, என்ன ஏன் உங்களுக்கு இந்த பேர் அண்ணாதுரைனா என்னன்னு வெளிநாட்டு CNN BBC எல்லாம் கேட்டாங்க. அந்த அண்ணாதுரை தெருவிளக்கில் படித்தார், சொற்பொழிவாளர் ஆனார், அரசியல்வாதி ஆனார். ஆனால் இந்த அண்ணாதுரை நிலாவின் வெளிச்சத்தில் படித்தேன், நிலாவை தொட்டேன். இன்றைக்கு எவ்வளவோ விண்கலங்கள் நாட்டில் அறிவியல் பெரிய பெரிய சைனா மாதிரி பல நாடுகள் விண்கலங்கள் விட்டிருக்கிறாங்க. எந்த விண்கலங்களுக்கும் தனி மனித புகழ்ச்சியே கிடைச்சது கிடையாது. ஆனால் இந்த சந்திராயன் அண்ணாதுரைக்கு மட்டும் ஏன் இந்த புகழ்ச்சி கிடைச்சதுன்னா, இதுவரைக்கும் விண்கலங்கள்ல செலவினங்கள் தான் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. அண்ணாதுரை என்ன செய்தார்னா, இந்த விண்கலத்தின் மூலம் 180 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி அந்த 180 கோடி ரூபாய் காசோலையை மன்மோகன் சிங் கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். அவர் சொல்றார், ஐ கேன் கிரியேட் ஆண்டர்பிரனர்ஸ் ஆன் த ஸ்பேஸ், நாட் ஆன் த சாயில். He is a classic example. அவர்கிட்ட கேட்கிறாங்க, CNN BBC எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. நம்ம தொலைக்காட்சியெல்லாம் போல, நம்ம தொலைக்காட்சி வந்து வேற நிகழ்ச்சியில பிஸியா இருக்காங்க. ஆனா CNN BBC டிஸ்கவரி சேனல் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இதனுடைய ரகசியம் என்ன, எப்படி உங்களால இந்த ஒரு கோதவாடி என்ற ஒரு கிராமத்தில் இருந்து இப்படி படிச்சு இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களால இப்படி பண்ண முடிஞ்சது
அந்த மாணவ பருவத்திலேருந்து இதை பத்தி உங்களுக்கு சிந்தனை வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஏன் வந்தது, உங்களால இதை எப்படி அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு வெளிநாட்டு ஊடகங்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில், my fundamental education is in my mother tongue Tamil, that is why I touched the moon. வெளிநாட்டவன் ஜாப்பனீஸ்காரன் சொல்றான், மொழியியல் ஆய்வு செய்யறான். root of a word, it is called etymology. A root of a word is called etymology. எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றேன், கோப்ரா அப்படின்னா என்ன, பாம்பு. அததான் நமக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு டிக்ஷனரி எடுத்து பாருங்க, கோப்ரா என்றால் பாம்பு என்று இருக்காது, கிங் கோப்ரா. கிங் கோப்ரா ராஜநாகம் என்ற பொருள் இருக்கும். அந்த அறிஞர் சொல்றான், கோப்ரா இஸ் a Dravidian word தமிழ். கோ அரசன், அரா பாம்பு, கோ அரா என்பதே கோப்ரா என்று ஒரு ஜாப்பனீஸ் அறிஞர் அந்த சொல்லை ஆய்வு செய்திருக்கிறார். 5000 சொற்களுக்கு மேல் பன்னாட்டு மொழியை ஆய்வு செய்து, there are 2 languages in the world. அவன் புக்ல எழுதுறான் ஜாப்பனீஸ்காரன், there are 2 languages in the world and there are only 2 languages in the world. ஒன்று தூய தமிழ், பிற மொழி எல்லாம் திரிந்த தமிழ். எஜுகேஷன் என்ற வேர்டுக்கான ரூட் சொன்ன இல்லையா. ஒரு முறை வாரியார் ஒரு இந்து நாளேடு கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு. அப்ப கேக்குறாங்க, அவரை பத்தி பேசாம வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவர் பேச வரும்போது சொன்னார், எடிட்டர் எடிட்டர் என்று சொல்லிக் கொண்டு போகிறார்களே, எடிட்டர் என்று ஒரு ஆங்கில நாடேடு ஒரு தமிழ் சொல்லை ஏன் பயன்படுத்துகிறது? எடிட்டர் என்பது ஒரு தமிழ் சொல் என்று அந்த ஹிந்து நாளேட்டு விழாவில் பகிரங்கமாக சொல்கிறார் வாரியார். ஏன் சொல்றாருன்னா, எடிட்டர் என்றால் ஏடு இட்டார், அதுவே எடிட்டர். தமிழன் மொழியில் எப்படி பொதிச்சு வச்சிருக்காங்கன்னா, திருக்குறளை பற்றி ஔவையார் சொல்கிறார். திருக்குறளை பற்றி ஔவையார் சொல்கிறார், அடுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள். அடுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள். குறளோட ஆற்றல், திருக்குறளோட ஆற்றல் எவ்வளவு வலிமையானது என்று ஔவை பிராட்டி சொல்கிறாள். ஏன் கேட்டீங்கன்னா, அது ஏன் உலக பொதுமறை? தற்போதைய செய்தி திருக்குறளை பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, வக்போலி என்பது நரிக்குறவர்கள் பேசும் மொழி. சென்ற ஆண்டு நரிக்குறவர்கள் பேசுகின்ற வக்போலி என்ற மொழியில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நரிக்குறவர்கள் பேசுகின்ற மொழியில கூட திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் நம்ம பேசுறோம்? நாசால எழுதி வைக்கிறான், ஒன்லைனர். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. 7th century poet from தமிழ்நாடு ஔவையார். இட் இஸ் த ஒன்லைனர் ஆஃப் நாசா. நம்ம சொல்லல, நம்ம ஒன்லைனரை பத்தி போடல, நாசா சொல்றான். குளோபல் சிட்டிசன் என்ற ஐநா எப்படி உருவாக்குச்சு அப்படின்னு கேட்டா, ஐநாவுடைய இணையதளத்தில் போய் பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலை படித்தோம். குளோபல் சிட்டிசன் என்ற ஐக்கிய நாட்டு சபை உருவாகும் போது புறநானூற்று பாடலை வைத்துதான் குளோபல் சிட்டிசன் என்ற சொல்லையே உருவாக்கி இருக்கிறார்கள். புறநானூறு என்பதை ஐநாக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டு இருந்திருக்கிறது. அப்போ இந்த மொழி வெறும் மொழி அல்ல, ஒரு வாழ்வியல் நெறி. நம் வாழ்க்கை சடங்குகள் மட்டுமல்ல, நம் தொழில் முனைவோர் ஆவதற்குமல்ல, அறிவியல் வளர்ச்சி. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், பொறியியல் கல்லூரியாக இருக்கலாம், கலை கல்லூரியாக இருக்கலாம். எவ்வளவோ படிச்சு வந்திருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இல்ல. ஒரு எடுத்துக்காட்டு, ஜீரோக்கு யாராவது தமிழ்ல என்ன சொல்ல முடியுமா? பூஜ்ஜியம் என்ற சொல் தமிழா? சுழியம் என்று சொல்கிறேன் என்றால் அது வடிவத்தை குறித்தது, அதனுடைய பொருளை குறித்தது அல்ல. 1, 2, 3 என்பது அதனுடைய ஆற்றலை குறித்தது, அதனுடைய மதிப்பை குறித்தது. ஆனால் சுழியம் என்பது வடிவத்தை குறித்தது தவிர அதனுடைய பொருளை குறித்தது அல்ல. ஆனால் பரிபாடல் சொல்கிறது, நானோ டெக்னாலஜி கஷ்டப்பட்டு போய் படிக்கிறீங்களே, பரிபாடலையும் சங்க இலக்கியங்களையும் படிச்சு பாருங்க. நானோ டெக்னாலஜியுடைய முழு செய்தி அங்க இருக்கு. பரிபாடல் சொல்கிறது, இப்ப ஒரு பொருளை நம்ம வீணா போச்சுன்னு சொல்றோம், ஆனா அந்த காலத்தில் அது என்ன சொல்லுவாங்க? பாழாகிவிட்டது என்று சொல்வார்கள். பாழடைந்த கட்டடம், பாழாய் போன பொருள், இவன் பாழாக போய்விட்டான். ஒன்றில் அல்லாத ஒன்று, அதான் பாழ் என்பதுதான் ஜீரோவுக்கு தமிழன் வகுத்த பெயர். இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அந்த பாழியை பற்றி ஏம்புதுதான் பாழியம். அந்த பாழியத்தை படித்து பாருங்கள். இன்றைய நானோ டெக்னாலஜியில் இருக்கிற எல்லா செய்தியும் இருக்கு. இதை நான் ஏதோ பெருமைக்காக சொல்லல,
பிர்லா கோளரகத்தின் இயக்குனர் ஐயம்பெருமாள் ஒரு நூல் போட்டிருக்கார். திருவாசகமும் வானியலும் அண்ட பகுதியில் உண்ட பிறக்கம். நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுது? மேட்டர் கேன் பி நெவர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். அதான் நியூட்டன்ஸ் லா சொல்லுது. நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க? சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், செட்ஸ் இன் தி வெஸ்ட். இதை நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன? சன் நெவர் ரைசஸ். ஆனா நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறோம்? சன் ரைசஸ் சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த நியூட்டன்ஸ் லா தான் நமக்கு ஏதோ பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, இல்லாதது தோன்றாது, உள்ளது தேயாது என்பதுதான் சைவ சித்தாந்தமும் திருவாசகம் சொல்கிறது. அதைத்தான் பின்னால் வந்த நியூட்டன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழன் பிகெஸ்ட் பிளானட் என்று கலீலியோ சொல்லவில்லை, வியாழன் என்று ஏற்கனவே தமிழன் வகுத்து சென்று இருக்கிறான். இந்த மொழியினுடைய ஆழத்தை 1970களில் இருந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பாடத்திட்டத்தை படிச்சு பார்த்தேன். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் வழி பாடத்திட்டத்தை நான் படித்து பார்த்தேன். எவ்வளவு அறிவியல் செய்திகள்! இதை விட்டு எதையோ படித்துக் கொண்டு இருக்கிறோமே, எதையோ நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோமே. ஏன் நம்ம நம்ம மொழியில் இருக்கிறதையே வெளியே கொண்டு வர முடியாது? அப்படி பார்த்ததுதான் இந்த எண்களை கொண்டு வந்தேன். இப்ப நீங்க பார்த்துக்கிற கடிகாரம் வெறும் எண்களை தான் சொல்கிறது. இதற்கான நெக்ஸ்ட் வெர்ஷன், அடுத்த நிலையை உருவாக்கி ஒரு சோதனை ஓட்டத்தையும் தயார்படுத்தி உள்ளேன். ஒரு கடிகாரம் என்பது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒலிக்கும். இது கடிகாரத்தினுடைய இயல்பு. எல்லாருடைய செல்போன்லயும் சிம் கார்டு, மெமரி கார்டு இன்சர்ட் பண்றீங்க. ஒரு மெமரி கார்டுல எவ்வளவு ஜிபி கணக்குல இன்னைக்கு வந்திருக்கு. எனக்கு கிடைத்த அறிவியல் செய்தியை வைத்து இந்த கடிகாரத்தில் ஒரு மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் அவுட் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இனிவரும் இந்த கடிகாரம் திருக்குறள் பாடும், தேவாரம் பாடும், திருவாசகம் பாடும். வீட்டிலே இருக்கும் ஒரு திருக்குறள் ஆசானாகவும் தேவாரம் திருமுறை சொல்லிக் கொடுக்கிற ஒரு கடிகாரமாக உருவாக்கி இருக்கிறோம். இப்படி அறிவியல் தொழில்நுட்பத்தை பன்னாட்டவர்கள் தான் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொள்ளார்கள். தமிழ் இலக்கியங்களில் அதிகமாக பொதிந்திருக்கிறது என்று பன்னாட்டு நிறுவனங்களே ஏற்றுக்கொண்டு உள்ள ஒரு உண்மை. கூகுள் புக்ஸ்ல போய் பாருங்க. கூகுள் புக்ஸ்ல நீங்க அதிகமா பார்க்கலாம். எல்லாரும் இன்டர்நெட் போனீங்கன்னா முதல்ல ஓபன் பண்றது கூகுள். அது ஒரு இயல்பாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு தொழில்நுட்பம். இதை தான் ஒரு மாணவன் கூட ஒரு பிளாக்ல போட்டான். மாதா பிதா குரு தெய்வம், இது பழைய மொழி. மாதா பிதா குரு தெய்வம், இது பழைய மொழி. மாதா பிதா கூகுள் தெய்வம், அது புதுமொழி. கூகுள் வழியாக தான் நீங்க இன்டர்நெட்டுக்குள்ள நுழையக்கூடிய காலகட்டம். ஆனா அந்த கூகுள் இ புக்ஸ்ல படிச்சு பாருங்க. ஒரு ரஷ்யன் எழுதுறான், இந்த ஒரு இ புக்ல ரஷ்யன் எழுதுறான், the gravity of communication is present only in Tamil, not in any other language அப்படின்னு ஒரு ரஷ்ய அறிஞர் சொல்றான். ஒரு ரஷ்யனும் ஒரு பிரெஞ்சு அறிஞர்களும் தமிழ் மொழியை ஆழ்ந்து எவ்வளவு ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு படிச்சு பார்க்கும்போது ஏன் நம்ம இதை விட்டுட்டோம்? ஏன் அப்படின்னா, முதல்ல இறை வழிபாட்டுல தமிழ்ல இல்ல, இறைவனிடையே நம்ம தமிழ்ல இல்ல. ஒரு கிறிஸ்துவர்கள் சர்ச்சுக்கு போறாங்கன்னா பைபிள் எடுத்துட்டு போறாங்க, ஒரு முஸ்லீம் எடுத்துட்டு போறாங்க குர்ஆன் எடுத்துட்டு போறாங்க. நம்ம வெறும் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எடுத்துட்டு போய் அடுத்த நாள் சட்டைக்கு அந்த தேங்காய் உபயோகப்படுமான்ற நிலையில தான் நம்ம கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இறைவன் உறங்கும் இடத்திலேயே கருவறையிலேயே கட்டி தமிழை நாம் எடுத்து செல்லவில்லை. அவர்கள் பாடாவிட்டால் என்ன, நாம் பாடுகிறோமா? நமக்கு தெரியாததா? சிவனை பற்றி பாடல் இல்லையா? முருகனை பற்றி பாடல் இல்லையா? அவ்வை சொல்லி இருக்கிற பாடல் இல்லையா? அறிஞர்கள் சொல்லி வைத்த அந்த அவ்வளவு செய்திகளை இன்றைக்கு ஒரு டெக்கார்ட் கிரானிக்கல் பத்திரிகை எழுதுறான். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வியும் மனப்பழக்கம், நித்தம் நடைப்பழக்கம், நட்பு தகை கொடை பிறவி குணம். வாட் கம்ஸ் பை பிராக்டிஸ் and what comes by birth is defined by அவையார். நீங்க இதுக்கு ஒரு பிரிட்டிஷ் நிறுவனம் பார்மா கம்பெனி has spent $2 billion. A British company has spent $2 billion and says generosity comes from genes. Generosity comes from genes. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கா? $2 billion. இதைத்தான் அவை சொல்றா. சித்திரம் கைப்பழக்கத்தால வரும், செந்தமிழ் நாப்பழக்கத்தால வரும், கல்வி மனப்பழக்கத்தால வரும், நடைப்பழக்கத்தால வரும். ஆனால் நட்பு தயை கொடை பிறவி குணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் வழியாக தான் இந்த 3 பண்புகளும் வரும் என்பதை அவை அந்த ஜீனலாஜிக்கல் விஷயத்தை கூட பொதித்து வச்சிருக்கிறார்கள். வெறும் வாணியா பார்க்காதீங்க. நம்ம சொல்ற பழமொழியினுடைய அர்த்தத்தை தேடி பாருங்கள்.
ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் என்று சொன்னார்கள். நம்ம தமிழாசிரியர் என்ன சொல்லி கொடுப்பார்? ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் என்றால் வல்லவனுக்கு ஒரு காலம் வந்தால் வறியவனுக்கு ஒரு காலம் வரும். இதைத்தான் நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. ஆ கூட்டல் நெய். ஆ என்றால் பசு, பசு நெய். பூ கூட்டல் நெய், பூவின் நெய் தேன். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் என்றால் பசுவின் பொருள்களை, பால், தயிர், வெண்ணெய் போன்ற பொருள்களை சாப்பிட்டு உடல் பருமனாக ஆகக்கூடிய ஒரு பருவம். அதை கரைப்பதற்கு சித்த வைத்தியத்தில் சொல்லுவாங்க, தேனை குடித்து அல்லது எலுமிச்சை பழத்தை கொடுத்துதான் அந்த கொழுப்பை நீக்க வேண்டும் என்று. அதுதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் அந்த கொழுப்பு சாப்பிடக்கூடிய ஒரு பருவம். பூனைக்கு ஒரு காலம், பூக்கூட்டல் நெய், அதுவே தேன். அந்த தேனால் அந்த கொழுப்பை நீக்கலாம் என்ற ஒரு சித்தர் பாடலுடைய தத்துவம் தான் இன்றைக்கு தமிழாசிரியர்கள் அதை திரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திருமூலர் திருமந்திரம் இந்த எண்களை பத்தி சொல்லும் போது இதே கடிகாரத்தில் பத்தி வெள்ளக்காரன் வைத்தான் 24 மணி நேரம். இன்னைக்கு ரயில் மனைகள்ல போனீங்கன்னா 24 மணி நேரத்தை எப்படி பிரிச்சிருக்கிறான்? 19 hours, 22 hours, 11 hours, 14 hours பிரிக்கிறான். ஆனா தமிழத்தை 12 2 காலங்களாக பிரித்தான். ஏன் பிரித்தான்? இந்த கடிகாரத்தினுடைய தத்துவமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கா என்றால் ஒன்று. ஏன் கா என்றால் ஒன்று? இக் கூட்டல் ஆ, கா. இக் மெய்யெழுத்தின் முதலெழுத்து, ஆ உயிரெழுத்தின் முதலெழுத்து, கா உயிர்மை எழுத்தின் முதலெழுத்து. அதனால் கா என்றால் ஒன்று. கணவன் வீட்டுக்கு முதல்வன், காப்பவன் அரசன், நாட்டுக்கு முதல்வன். இப்படி ஒன்றை குறிப்பதால் கா என்ற எழுத்தை ஒன்றுக்கு வைத்தான் தமிழன். ஆன்மீகமா வருவோம். கர்த்தர் ஒன்றே கடவுள். கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கணபதி, கண்ணன். கிராமங்களுக்கு போக கருமாரி, காளி, ஒன்றே கடவுள் என்ற தத்துவத்தை சொல்வதால் கா என்றால் ஒன்று. இது நம்ம அரேபிய மொழியில படித்துக் கொண்டு இருக்கிறோமே, இந்த ஒன்று என்ற தத்துவம் இதை சொல்லுமா? ONE ஒன் என்ற ஒன்று, அந்த ஒன்று இதுக்கு இந்த தத்துவத்தை சொல்லுமா? தத்துவத்தை சொல்லாது. தத்துவமும் அறிவியலும் பொதித்து கிடக்கிற இந்த மொழி, இந்த மொழியை விட்டுவிட்டு வேற எந்த மொழியை நீங்க படிச்சாலும் அதை எப்படி இது அளவுக்கு வெற்றி பெறலாம் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. அண்மையில் நான் இலங்கை சென்ற போது, there is no English medium schools in Sri Lanka. There is no English medium schools in Sri Lanka. சிங்களவர்கள் சிங்கள மொழியில் படிக்கிறார்கள், சிங்களவர்கள் சிங்கள மொழியில் படிக்கிறார்கள், தமிழர்கள் தமிழ் மொழியில் படிக்கிறார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் தொழில் முனைவோர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஆனா நம்ம ஆளுகள் எல்லாம் அங்க போய் என்ன இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போன $1000 வாங்குற ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா தான் இருக்கிறான். எனக்கு தெரிந்த இலங்கை தமிழர்கள் அத்தனை பேரும் ஒரு தொழில் முனைவோர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த தொழில் முனைவோர் என்ற ஒரு சிந்தனை எதனால் வளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொழியின் ஆழத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது கிடையாது. ஆங்கிலம் என்பது அங்கு மொழி பாடம். I will learn the language, but I will learn the subject in my mother tongue. சொல்றான், people, we don't exist, we live. We don't exist க்கும் live க்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் we are existing, but we are not living. So you should understand the difference between what exists and what lives. இந்த வித்தியாசங்களை தெரியாத வரையில் நம் வாழ்வில் எவ்வளவு பயணங்கள் சென்று கொண்டு இருந்தாலும் அந்த பயணம் நம்மளுடைய திசையை மாற்றிவிடும். அந்த திசை மாறாமல் இருப்பதற்கு தான் போகாத பாதையிலே போகின்ற மானிடத்தை பாகாம் தமிழில் வழிநடத்தும் அமுதமொழி வாரியாராம் என்று வாரியார் எந்த அளவுக்கு இளைஞர் சமுதாயத்தை வழிநடத்திருக்கிறார், எவ்வளவு தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலனா, ஹோட்டல் சரவணபவன் வாசல்ல இருக்கிற அவருடைய குறுந்தகடும் அவருடைய நூல்களையும் வாங்கி படித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய மத நல்லிணக்கத்தை உருவாக்கி இருக்கிறார், எவ்வளவு தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கிறார், எவ்வளவு செய்தியை பொதித்து வைத்திருந்த தமிழ் இலக்கிய களஞ்சியங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஆன்மீகவாதி சொற்பொழிவாளர் நினைக்காதீங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்கனா சிவபெருமானை போற்றுகின்ற ஒரு போற்றி என்று நினைக்காதீர்கள். லைட் இஸ் ஃபாஸ்டர் than சவுண்ட், லைட் இஸ் ஃபாஸ்டர் than சவுண்ட் என்ற தத்துவத்தை சொல்வதுதான் நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க. நமச்சிவாயம் என்றால் லைட், நாதம் என்றால் சவுண்ட். இந்த தத்துவத்தை சொல்வதுதான் அந்த வரி. இதை விட்டுவிட்டு வெறும் இறை வழிபாடு மட்டும்தான் என்று நினைத்துக் கொள்ளார்கள். இறைவனிடத்திலேயும் ஒரு அறிவியலை புகுத்து வைத்திருக்கிற ஆன்மீக பாடல் தான் நம்மளுடைய பாடல்கள். சித்தர் பாடல்கள் அனைத்தும் அறிவியலை சார்ந்தது. இன்றைக்கு எவ்வளவோ நோய் வந்திருக்கு, ஆனா அந்த நோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்த நோய்களுக்கு மருந்துகள் எல்லாம்
திருமூலர் திருமந்திரத்தில் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டிருக்கு. எத்தனை எத்தனை டைப்ஸ் ஆஃப் லிவிங் அனாட்டமிஸ், லிவிங் பீயினுடைய அனாட்டமிஸ் எத்தனை இருக்கு என்று திருஞான சம்பந்தர் பாடல்களையும் திருமந்திரத்திலையும் ஏற்கனவே புதித்து வைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் விட்டுவிட்டு இதை படிங்க, மார்க் வாங்குறதுக்காக படிங்க, படிக்க வேணாம்னு சொல்லல. ஆனால் நம்முள் புதைந்து கடந்த நம்மளுடைய இலக்கியங்களையும் அறிவியல் செய்திகளையும் தோண்டி எடுங்கள். அதுதான் எஜுகேஷன். எடு என்ற அந்த எஜுகேஷனுடைய உள் அர்த்தம் அதுதான். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ், யூ கேன் கெட் ஏ சேலரி, யூ கேன் லிவ், யூ கேன் ரிட்டையர். தட் இஸ் நாட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் லைஃப். த அப்ஜெக்டிவ் ஆஃப் லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங், யூ ஹேவ் டு லிவ். அப்படி வாழும் என்றால் உலக அறிஞர்கள் சொன்னது, நான் சொல்லல, உலக அறிஞர்கள் சொன்னது. திருக்குறள்ல இருக்கிற செய்தியை ஒரு செய்தியை எடுத்து நீங்க உருப்படியா படிச்சிருந்தீங்கன்னா வெறும் மனப்பாடமாக பார்க்காதீங்க. மனன போட்டி, ஒப்புதல் போட்டியில் பரிசு வாங்குவதற்காக படிக்காதீர்கள். அதுல இருக்கிற பொருள் என்ன, அறிவியல் என்ன. இன்னைக்கு ஏன் உலக பொதுமறை என்று திருக்குறள் சொல்லுதுன்னா தமிழ் என்ற சொல் அந்த திருக்குறள்ல கிடையாது. குறள்ல போய் எடுத்து படிச்சு பாருங்க. தமிழ் என்ற சொல் அந்த மொத்த 1333 குறள்ல தமிழ் என்ற சொல்லே கிடையாது. ஏன் 7 என்ற ஒரு பூட்டை பூட்டி வைத்திருக்கிறான் வள்ளுவன். 4 சொற்கள், 3 சொற்கள், 4 3 7. எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். 3 3 6 1 கூட்டி பாருங்க 7. எத்தனை குறள்? 1330 குறள் கூட்டி பாருங்க, அதுவும் 7. 7 என்ற ஒரு பூட்டை 7 பிறப்பை சொல்லி வைத்திருக்கிறான். 7 பிறப்பு என்று எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. அந்த 7 பிறப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அறம் பொருள் இன்பம் வீடு என 4 மறையை உப்பாலில் 4 பாடி வைத்ததுதான் அந்த திருக்குறள். இன்னைக்கு ஒரு பெரிய பி ஸ்கூல் OMR ரோட்ல இருக்கு, ஒரு பிசினஸ் ஸ்கூல். அது வாசல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவன் சிலையை வைத்திருக்கிறான். ஒரு இன்டர்நேஷனல் பி ஸ்கூல்ல, ஒரு இன்டர்நேஷனல் பி ஸ்கூல் இன் சென்னை இஸ் ஹேவிங் எ வள்ளுவர் ஸ்டாச்சு இன் இஸ் என்ட்ரன்ஸ். அப்போ என்ன, திருக்குறள் கூறும் மேலாண்மையை பற்றி ஆய்வு செய்கிறார்கள், திருக்குறள் கூறும் நாட்டுப்புற கலைகளை பற்றி ஆய்வு செய்கிறார்கள், திருக்குறள் கூறும் அறிவியல் செய்திகளை பற்றி சொல்கிறார்கள். நேனோ டெக்னாலஜியும் தமிழ் இலக்கியம் என்பதை ஆய்வு செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஆனால் நாம் பேசும் இன்றைய தமிழ் எப்படி இருக்குன்னா, இந்த வருஷம் காலேஜ் லீவு ஜாஸ்தி அப்படிதான் நம்ம பேசுறோம். இந்த வருஷம் காலேஜ் லீவு ஜாஸ்தி அப்படின்னு பேசுறோம். இதுல தமிழ் எங்க இருக்கு சொல்லுங்க? இந்த வருஷம் காலேஜ் லீவு ஜாஸ்தினா இதுல தமிழ் எங்க இருக்கு? இந்த என்ற ஒரு சொல்லுதான் தமிழ். தினமும் காலையில் எழுந்து பல் துலக்குகிறோம், புற அழுக்கை நீக்குகிறோம், வாயை கொப்பளிக்கிறோம், அதற்கான பல பேஸ்ட் பல பவுடர் எல்லாத்தையும் போட்டு துர்நாற்றத்தை நீக்குகிறோம். ஆனால் அந்த வாய் வழியாக வருகின்ற ஒரு மொழியை நாம் சுத்தப்படுத்தி இருக்கிறோமா? மாசுபடுத்திக் கொண்டு இருக்கிறோம். இந்த மொழியை நீங்கள் தொட்டு ஆய்ந்து ஆய்வு செய்து அதில் இருக்கிற செய்தியை வெளிக்கொண்டு வரவில்லை என்றால் கற்றதனால் ஆயமையன் என்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். 3 செய்தியை சொல்கிறேன். அதை இன்றைக்கு ஒரு சூளுரையாக இந்த 20ஆம் ஆண்டு உங்கள் கல்லூரியின் விழாவில் நீங்கள் அதை ஒரு சூளுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1, உங்கள் வாழ்க்கை சடங்குகளும் இறை வழிபாட்டிலும் தமிழ் இருக்க வேண்டும். 2, நான் வேலைக்கு செல்வதை விட, நான் வேலை தேடுவதை விட நான் பலருக்கு வேலை கொடுப்பேன் என்று ஒரு தொழில் முனைவராக ஆவேனே தவிர வேலை போவதை விட I will create jobs instead of searching jobs. I will become an entrepreneur. பொருளாதாரம் என்பது பொருளே தாரம், அதுதான் பொருளாதாரம். அப்படி என்ற ஒரு நிலையை நான் உருவாக்கி இந்தியாவின் முகவரியை உலகுக்கு பறைசாற்றுவேன் என்று to be an entrepreneur. That is my vision and mission அப்படின்ற ஒரு சூழ்நிலை எடுங்கள். 3வதாக பெரியவர்களையும் முதியோர்களையும் ஆசிரியர்களையும் மதிப்பேன், வணங்குவேன். ஏன்னா அததான் கடவுள் வாழ்த்துல வச்சிருக்கிறான் வள்ளுவன். கற்றதனால் ஆயமையன் என்கொள். இந்த பிஎஸ்சி வேணாலும் வாங்குங்க, எத்தனை முனைவர் பட்டம் வேணாலும் வாங்குங்க. கற்றதனால் ஆயமையன் என்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். அவர்களை தொழவில்லை என்றால் நீங்கள் வாழ்வினுடைய முழு பயனை அடைய முடியாது. வாழ்வில் முழு பயனை அடையணும் என்றால் பிறப்பு என்பது இறப்பதற்கல்ல, ஒவ்வொரு வாழ்விலும் சிறப்படைவதற்கு என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.